நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த குற்றவாளிக்கு கொடுக்கப்படுற மரண தண்டனை வெறும் ஒரு தண்டனை மட்டும் இல்ல, நியாய சாசனத்தை அவமானப்படுத்த நினைக்கிற இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு எச்சரிக்கை. விஜயநகர ராஜ்ஜியத்தோட நியாய சாசனத்தின் பெருமையோட யாராவது விளையாட நினைச்சா அவனுக்கு இதுதான் கதி. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! அதோட குருதேவர் தாத்தாச்சாரியாருக்கும் பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இன்னைக்கு இந்த குற்றவாளி இங்க இருந்திருக்க மாட்டான். ரொம்ப நன்றி மகாராஜா. மகாமந்திரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணரை காணுமே, எங்க அவரு? பண்டிதா, இன்னும் உங்க பின்னாடி தான் இருக்கேன் குருவே, நீங்க போய்கிட்டே இருங்க. பண்டிதா. மகாராஜா, உண்மையை சொல்லணும்னா இப்ப அவன் எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியாது. நானும் அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். தண்டனைக்கு தேவையான ஏற்பாடுகளை ஆரம்பிங்க. உங்களை கெட்டி கேட்டுக்கிற மகாராஜா, நான் குற்றவாளி இல்ல மகாராஜா, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க மகாராஜா. ராமகிருஷ்ணா, பண்டிதா. ஏ ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா எங்க போயிட்ட? பண்டிதா. குருவே குருவே, நீ அப்பப்ப ஏன் காணாம போய்கிட்டு இருக்க? வழி தவறி போயிட்டேன் குருநாதா. இந்த குகையில நிறைய வழி இருக்கே, அதனால எது எங்க போகுது எங்க வருதுன்னே தெரியல. நாம இலக்க நோக்கி சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம். நாம போற பாதையோட முடிவுல மேல சிவப்பு பாறை ஒண்ணு கண்ணுக்கு தெரியும். அந்த பாறைய உடைச்ச உடனே பூர்வீக சொத்து. அதெல்லாம் சரிதான் குருநாதா, ஆனா சிவப்பு பாறை எங்க இருக்கு? பேசாத, அப்படியே நேரா போய்கிட்டே இரு. நாம போய் சேர வேண்டிய இடம் வரும். இங்க பாரு, இந்த வாட்டி தனியா எங்கேயும் போயிடாத, வா என் கூட. நான் உங்களுக்கு பின்னாடியே இருக்கேன், நீங்க முன்னாடி போங்க. போங்க. மகாராஜா, மகாராஜா வேண்டாம் மகாராஜா, என் மேல கருணை காட்டுங்க மகாராஜா, நான் திருடே இல்ல மகாராஜா. மகாராஜா, மகாராஜா.
நிறைவேற்றிடாதீங்க. தண்டனை உடனே ரத்து பண்ணுங்க மகாராஜா. இவர் குற்றவாளி கிடையாது. நான் எந்த குற்றமும் செய்யல மகாராஜா, என்ன நம்புங்க, நான் நிரபராதி மகாராஜா. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? நான் உங்ககிட்ட உண்மைதான் சொல்றேன் மகாராஜா. தூக்கு தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு இவர் எந்த குற்றமும் செய்யல மகாராஜா. இவர் ஒரு நிரபராதி. இது என்ன விளையாட்டு ராமகிருஷ்ணா? இந்த காவல் அதிகாரி தான் குற்றவாளி மகாராஜா. எனக்கு அந்த நேரத்துல வேற வழி தெரியல மகாராஜா. உண்மையான குற்றவாளியை சிக்க வைக்கதான் நான் காவல் அதிகாரியை திருடன்னு காட்டி கொடுத்தேன். அது எல்லாமே ஒரு நாடகம். ஏன்னா அப்பதான் உண்மையான குற்றவாளி வெளியே வருவான். அவன் முகத்தை உங்க எல்லாருக்கும் அடையாளம் காட்டணும்னு நினைச்சேன். நான் செஞ்ச இந்த தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். நீங்க மரண தண்டனையை தான் கொடுக்கணும்னு நினைச்சா அதை அனுபவிக்க யாரு தகுதியானவனோ அவனுக்கு மட்டும் கொடுங்க மகாராஜா. அந்த உண்மையான திருடன் இப்போ என்னோட வலையில விழுந்துட்டான். அப்ப அந்த உண்மையான திருடன் எங்க இருக்கான் ராமகிருஷ்ணா? அவனை இப்பவே உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். அதோ இருக்கான் பாருங்க உண்மையான குற்றவாளி. குற்றவாளி எங்க இருக்கான்னு கண்ணுல காட்டு ராமகிருஷ்ணா. மகாராஜா இதோ இப்போ கொஞ்ச நேரத்துல அவனே உங்க கண்ணு முன்னாடி வருவான். தரையை உடைச்சுக்கிட்டு அவனே மேல வருவான். பூர்வீக சொத்து இருக்கிற அந்த ரகசிய கதவு எங்க இருக்கு? சிவப்பு பாறை எங்க இருக்கு? கேட்டீங்களா மகாராஜா? இவர் சொன்னதை கேட்டீங்களா? இப்ப குற்றவாளி தரையை உடைச்சுக்கிட்டு மேல வருவானாம். இப்ப குற்றவாளிகள் எல்லாம் கிழங்கு வகைகளா மாறிட்டாங்களா பூமியில இருந்து மேல வரத்துக்கு? மகாராஜா நான் உண்மையதான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குற்றவாளி தரையை உடைச்சுக்கிட்டு வருவான். நீங்க எனக்கு 2 நிமிஷம் வாய்ப்பு இவனை கொடுத்தீங்கன்னா- நம்பாதீங்க மகாராஜா. இவன் பொய் சொல்றான். இவன் ஒரு சதிகாரன். இது இவன் செய்யற இன்னொரு இல்ல சதி. மகாராஜா நான் போய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். உண்மைன்னா என்னன்னு இவனுக்கு தெரியாது மகாராஜா. மகாராஜா தயவு செஞ்சு நம்புங்க. அந்த குற்றவாளி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த போதும். தரையில நீ ஒரு பொறுப்புள்ளவ புத்திசாலின்னு நினைச்ச. அதனால தான் உன் மேல நான் நம்பிக்கை வச்சது மட்டும் இல்லாம நீ பேசுறத ஒவ்வொரு முறையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த. ஆனா அதுக்கு பதிலா நீ ஒவ்வொரு முறையும் என்னோட நேர்மையையும் என்னுடைய பொறுமையையும் உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சூழ்ச்சி மேல சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டே போற. இனி போதும் போதும் ராமகிருஷ்ணா, இதோட நிறுத்திக்க. இதுக்கு மேலேயும் நீ வெறிக்கிற வலையில நான் விழமாட்டேன். விஜயநகரத்தோட நியாய சாசனத்தை அவமானப்படுத்தின குற்றத்துக்காகவும் மேலும் ஒரு நிரபராதி மேல பொய்யான குற்றத்தை சுமத்தி அவருடைய சுயமரியாதைக்கு இழுக்கு உண்டாக்கின குற்றத்துக்காகவும் நான் உனக்கு இதே கணம் இதே நொடி மரண தண்டனை அளிக்கிறேன். காவலர்களே, இந்த நம்பிக்கை துரோகியை உடனடியா கைது பண்ணுங்க. அந்த காவல் அதிகாரிக்கு பதிலா இவனை தூக்கு மேடையில ஏத்துங்க.
தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க மகாராஜா. அந்த அந்த உண்மையான குற்றவாளி இங்க வருவான். நியாயம் நிச்சயமா ஜெயிக்கும் மகாராஜா. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அந்த உண்மையான குற்றவாளி தானாவே உங்க முன்னாடி வந்து நிப்பான். தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க மகாராஜா. கெஞ்சி கேக்குறேன், நான் சொல்றத கேளுங்க. என்னோட கட்டளையை நிறைவேற்றுங்க. மகாராஜா மகாராஜா நான் உண்மையதான் சொல்றேன் மகாராஜா. நான் மகாராஜா 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 நான் உண்மையை சொல்றேன். தயவு செஞ்சு நம்புங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நாம தேடுற உண்மையான குற்றவாளி நிச்சயம் உங்க முன்னாடி வருவான். கொஞ்சம் பொறுமையா இருங்க மகாராஜா. கடவுளே, நான் மோட்சத்தை தேடி உன்கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கேன். என் ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி பாரு. கொஞ்சம் இருங்க மகாராஜா. மகாராஜா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தயவு செஞ்சு கேளுங்க மகாராஜா, இல்லைன்னா பெரிய அசம்பாவிதம் நடந்துரும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மகாராஜா. தயவு செஞ்சு நான் சொல்ல வரத கேளுங்க. சொல்லு, என்ன சொல்ல போற? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகாராஜா. இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்தை பத்தி மகாகுரு ராஜபுரோகிதர் தாத்தாச்சாரியார் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஏன்னா அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. சொல்லுங்க ராஜகுரு. என்ன சொல்றது? அதான் இந்த நேரத்துல எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே மரண தண்டனை கொடுக்க கூடாதுங்கிற விஷயத்தை. ஏன் கொடுக்க முடியாது? குருதேவா, என்னையே திருப்பி கேக்குறீங்க? நீங்க இந்த நாட்டிலேயே பெரிய ஞானி, பண்டிதர், சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சவரு. உங்களுக்கு இத பத்தி நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எதை பத்தி தெரியணுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியணும்ல. என்ன குருதேவா, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல தான் ராகுவும் சனியும் ஒருத்தர் பாத்துக்கிட்டே சுத்துவாங்க. அவங்க பார்வையால உருவாகிற அற்புத சக்தி வெளியே வர நேரத்தை தான் சாஸ்திரத்துல ராவுகால நேரம்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கோங்க மகாராஜா, அந்த நேரத்துல யார் உயிரையாவது எடுத்தோம்னா அது பாதகமாயிடும், மகா பாதகம். இந்த பண்டித உண்மையை தான் சொல்றான குருஜி. போய் இவனை கேக்குறியே. இந்த கிழவனுக்கு சாஸ்திரமா தெரியாது, சம்பிரதாயமா தெரியாது. எந்நேரமும் அந்த சௌதாமினியோட முந்தானையை பிடிச்சி சுத்த சொன்னா நல்லா சுத்துவான். சொல்லுங்க குருதேவா, மகாராஜாக்கு சொல்லுங்க. இந்த ராவு காலத்துல எனக்கு மரண தண்டனை கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லுங்க. என்ன ஆகும்? நடக்க கூடாததெல்லாம் நடக்கும் குருதேவா. கிரகங்களுடைய கெட்ட பார்வையால உருவாகிற சக்தி பயங்கர பிரளயங்களை உண்டாக்கும். அந்த நேரத்துல நாம செய்யற கெட்ட வேலை இன்னும் கெடுதலை உண்டாக்கும். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே குருதேவா. தெரியாதா? தெரியும், கேட்டீங்களா? நல்லாவே தெரியும், எல்லாமே தெரியும். ஏன் தெரியாது? நான் மகா பண்டிதன், தெரியாம இருக்குமா? அப்ப மகாராஜா கிட்ட தெளிவா சொல்லுங்க. இந்த மரண தண்டனையை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு ராவுகாலம் முடியற வரைக்கும் பொறுமையா காத்திருக்க சொல்லுங்க. சொல்லுங்க ஆச்சாரியா, சொல்லுங்க. ஆமா மகாராஜா, இந்த பண்டிதன் சொல்றதெல்லாம் சரிதான். சில நேரங்கள்ல இப்படி நடக்கும்னு சாஸ்திரத்துல இருக்கு. ஆமா மகாராஜா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் உண்மையான குற்றவாளியா இருந்திருந்தா, சதி செஞ்சு காவல் அதிகாரியை சிக்க வைக்கிறது தான் என்னுடைய உத்தேசமா இருந்திருந்தா, இந்த நேரத்துல நான் இங்க வந்து காவல் அதிகாரியை தூக்குல போடாதீங்கன்னு ஏன் சொல்லுவேன்? ஏன் உயிரை காப்பாத்திக்க நான் அப்படி செய்யக்கூடாதுல்ல? உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிற மகாராஜா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அதுக்குள்ள என்னால நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்க முடிஞ்சா, உண்மையான குற்றவாளியை கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்த முடிஞ்சா சரி. அப்படி இல்லைன்னா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். இந்த மணல் கடிகாரத்துல இருக்கிற மணல் கீழே போற வரைக்கும் உனக்கு நேரம் இருக்கு தெனாலி ராமகிருஷ்ணா.
என்ன ஆச்சு பண்டிதரே? காலம் கடந்துகிட்டே போகுது. அந்த திருடனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எல்லார் கண்ணு முன்னாடி நிக்க வைக்கிறேன்னு என்கிட்ட சொன்னல. எங்க போயிட்டான் அந்த திருடன்? எனக்கும் அதுதான் புரியல. இந்நேரம் அவன் இங்க வந்திருக்கணுமே. வர்றவனா இருந்தா இந்நேரம் வந்திருப்பான். எனக்கு என்னமோ அவன் இங்க வர்ற மாதிரி தெரியல. உன்னை தூக்குல போட போறது நிச்சயம்தான். இன்னைக்கு இங்க தூக்குல போட போறது நிச்சயமா மல்லுதேவனை தான். அவன் கண்டிப்பா இங்க வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நேரம் முடிஞ்சிடுச்சு மகாராஜா. நான் உனக்கு கொடுத்த அந்த நேரம் முடிஞ்சு போச்சு. இனி நேரத்தை கடத்தாம அவனை தூக்குல போடுங்க மகாமந்திரியாரே. தண்டனையை நிறைவேற்றுங்க. ஆகட்டும் மகாராஜா. ஆ, காவலர்களே, நிதி தேவா, தயாளா, சாம்ராஜ் சக்கரவர்த்தியே, இந்த அர்ப்பனோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்க மாட்டீங்களா? என்ன கடைசி ஆசை மகாராஜா? என்ன பெருசா சொல்லிட போறான்? எப்படியும் நரகத்துக்கு தான் போக போறான். இவனுக்கெல்லாம் கடைசி ஆசையை சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கு? இத பாருங்க, நேரத்தை வீணடிக்காம உடனடியா இவனை தூக்குல போட சொல்லி உத்தரவு கொடுங்க. ஒரு நிமிஷம் குருதேவா. நானும் உங்களை சில கேள்விகள் கேட்கணும். காவல் அதிகாரி குற்றவாளின்னு முதலா சொன்னது நீங்க தானே? இல்ல 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 இல்ல, நான் ஒன்னும் சொல்லல. ஏதோ இவன் தான் சொன்னான். ஆனா பண்டிதன் சொன்னதுக்கு நீங்களும் சம்மதிச்சீங்கல்ல? என்ன சம்மதிக்க வச்சான். ஆமா மகாராஜா, நானே என் வாயால சம்மதிக்கிற மாதிரி இவன் என்ன நல்லாவே குழப்பிட்டான் மகாராஜா. இவன் பேசி பேசி என்ன பயங்கரமா குழப்பிட்டான். அதனாலதான் நானும் சம்மதிச்சேன். ஆமா, காவல் அதிகாரி தான் ராஜ நர்த்தகியோட மூக்குத்திய திருடினான்னு ஒத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகாராஜா. நம்ம ராஜ புரோகிதர், ஆச்சாரியார், தாத்தாச்சாரியார் போன்ற மிகப்பெரிய பண்டிதர் ஒரு சாதாரண குற்றவாளி பேச்சில் விழுந்துட்டார். இவன் சாதாரண குற்றவாளி இல்ல மகாராஜா. இவன் சாதாரண குற்றவாளி கிடையாது. இந்த மோசமான ஏமாத்துக்கார மனசுல எப்பவுமே யாரை ஏமாத்தலாம், எப்படி ஏமாத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் முகத்தை பாருங்க மகாராஜா, இப்போ அததான் யோசனை பண்ணிட்டு இருக்கான். நம்ம எல்லாரையும் எப்படியாவது ஏமாத்தி தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். மகாராஜா, இப்போ நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, உடனடியா இவனுக்கு தண்டனையை நிறைவேற்றிடுங்க. தண்டனை கொடுப்ப குருவே, இவனுக்கு தண்டனையை கொடுப்ப. ஆனா இந்த குற்றவாளிக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தா தேவராய குடும்பத்தோட நியாய பாரம்பரியப்படி அதை கேட்டு ஒருவேளை முடிஞ்சா அதை நிறைவேற்றி வைக்கிறதோ எங்களோட கடமை. சொல்லு பண்டிதரே, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? குடிமி பிச்சை போடுங்கன்னு கேட்க வேண்டியதுதானே? அத உயிர் பிச்சைன்னு சொல்லுவாங்க. குடிமி பிச்சை போட்டா தன்னால உயிர் பிச்சை கிடைச்ச மாதிரி தானே அறிவிக்கிட்ட ராமா? கொஞ்சம் உன் வாயை மூடு, என்ன யோசிக்க விடுறியா? கேளு ராமகிருஷ்ணா. கேக்குற மகாராஜா. கடைசி ஆசை இல்லையா? ஒரே ஒரு தடவை தான் கேட்க முடியும். திடுதிப்புன்னு யோசிக்காம எப்படி கேட்க முடியும்? 2 நிமிஷம் அவகாசம் கொடுங்க, நல்லா யோசிச்சு சொல்லிடுறேன். அடே மல்லு தேவா, எங்க போய் தொலைஞ்ச? எங்க இருக்கு அந்த சிவப்பு பாறை? ஒருவேளை என் பின்னாடி இருக்கா? இவன் ஏதோ சதி திட்டம் போடுறான் மகாராஜா. என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் ஏமாத்தி இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு இங்க இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறான். போதும், இதுக்கப்புறமா உனக்கு நேரம் கொடுக்கறதா இல்ல.
இந்த பண்டிதரை உடனடியா தூக்குல தொங்க விடுங்க. மல்லு தேவா, மேல வாடா. கோபண்ணா, மல்லு தேவா, கோபண்ணா, இது கஜானா இருக்கிற இடமா தெரியலையே. மல்லுதேவன், இங்க என்ன நடக்குது பண்டிதரே? நீ நீ இங்க எப்படி வந்த? நீ தானே சொன்ன இந்த சுரங்கப்பாதை நேரா அரசாங்க கஜானாக்கு வழிகாட்டுதுன்னு. சொல்ல போனா சுரங்கப்பாதையில நீ என் பின்னாடி தானே வந்துகிட்டு இருந்த. எங்க இருக்கு விஜயநகரத்து கஜானா? சரியான வழியில சேர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன். பின்னாடி பாரு, இந்த விஜயநகரத்திலே மிகப்பெரிய கஜானா உனக்கு பின்னாடி தான் இருக்கு. பாரு. மல்லு தேவா, துரோகம் பண்டிதரே, நீ எனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்ட பண்டிதரே. காவலர்களே, பாத்தீங்களா மகாராஜா, இவன் தான் அந்த உண்மையான குற்றவாளி, கொடூர திருட, கொள்ளக்கார மல்லுதேவன். அது மட்டும் இல்ல மகாராஜா, இத்தனை நாளா இவன் எங்க எல்லாம் கொள்ளையடிச்சான், எவ்வளவு கொள்ளையடிச்சான், அவன் கொள்ளையடிச்சிட்டு வந்த மொத்த பொருளையும் எங்க வச்சிருக்காங்கிறதையும் என்னால சொல்ல முடியும் மகாராஜா. நீங்க இவனை இப்பவே இங்கேயே சோதனை பண்ணீங்கன்னா இவன் தான் மல்லுதேவன்கிறதுக்கான ஆதாரம் கிடைக்கும் மகாராஜா. காவல் அதிகாரி, இங்க பாருங்க மகாராஜா, ஆதாரம் இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. மகாராஜா, நீங்க இத்தனை நாள் எந்த திருடனை வலை போட்டு தேடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த திருடன் நான் தான் மகாராஜா, கொள்ளக்கார மல்லுதேவன். இந்த ஊர்ல எவ்வளவு திருட்டுக்கள் நடந்ததோ அதை எல்லாமே நான் தான் பண்ண மகாராஜா. சின்ன மகாராணியோட தங்க கங்கணத்தையும் நான் தான் திருடின மகாராஜா. நான் செஞ்ச எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிறேன் மகாராஜா. தயவு செஞ்சு எனக்கு மரண தண்டனை கொடுக்காதீங்க, என்ன மன்னிச்சு விட்டுடுங்க மகாராஜா. பாத்தியா, கடைசி நேரத்துல மாட்டி விட்டுட்டானா? அந்த கிழவனோட மூஞ்சிய பாத்தியா, எப்படி இஞ்சி தின குரங்க மாதிரி உம்முன்னு வச்சிருக்கானே. மன்னிக்கணும் மகாராஜா, உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. ஆனா இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல இந்த திருடனை பிடிச்சு கொடுக்கறதுக்கு. நான் திட்டம் போட்டுதான் அன்னைக்கு காவல் அதிகாரி மேல பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினேன். ஏன்னா அப்பதான் இந்த உண்மையான குற்றவாளி நிம்மதியா இருப்பான், இவனை பிடிக்கிறது சுலபமா இருக்கும்னு நினைச்சேன். இவனை பிடிக்கிறதுக்காக தான் இவரை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா சொன்னேன். இவரை அவமானப்படுத்தினேன், இவனோட சுயமரியாதை அடிபடுற மாதிரி பேசினேன். அப்பதான் இந்த மல்லுதேவன் வெளியில சுதந்திரமா சுத்துவான், என்கிட்ட மாட்டுவான்னு தெரியும்.
நான் நினைச்சபடியே ஆச்சு மகாராஜா. நான் எதை குறி வச்சேனோ என் குறி தவறாம அதை தாக்குச்சு. ஏன்னா இவன் கும்பல் வந்து என்னையும் என் குடும்பத்தையும் கடத்திட்டு போனாங்க. அதனாலதான் மல்லு தேவனுங்கிற இந்த கொடிய திருட வேற யாரும் இல்ல, கோபண்ணாங்கிறது தெரிஞ்சது. இந்த கோபண்ணாவுடைய பேராசையை நான் சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். அரச பரம்பரைக்கு சொந்தமான பூர்வீக சொத்து அரண்மனைக்குள்ள இருக்கிறத இவங்கிட்ட சொன்னேன். இவன் நான் சொன்ன பொய்யா அப்படியே நம்பிட்டான். ஆசை காட்டி இந்த மல்லு தேவனை கீழே இருக்கிற சுரங்கம் வழியா கூட்டிக்கிட்டு வந்தேன். இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இது உண்மைதான் மகாராஜா. பண்டிதன் ராமகிருஷ்ணா அவனோட திட்டத்தை பத்தி என்கிட்ட முன்னாடியே சொன்னான் மகாராஜா. என்கிட்ட உதவியும் அவன் கேட்டான். அப்பதான் நான் அவங்ககிட்ட இந்த சுரங்க பாதையை பத்தி சொன்னேன். ஏன்னா இந்த நாடகம் பூரா உங்க முன்னாடி அரங்கேறணும்னு ஆசைப்பட்டேன். இவனை இழுத்துட்டு போங்க. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. எனக்கு மரண தண்டனை கொடுக்காதீங்க. என்ன மன்னிச்சு விட்டு இழுத்துட்டு போங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளியை பிடிக்க உதவி இருக்க. அது மட்டும் இல்லாம நீ நிரபராதிங்கிறதையும் நிரூபிச்சிருக்க. இந்த செயல் பாராட்டுக்கு உரியது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, என் சார்பா இந்த சின்ன பரிசை நீ ஏத்துக்கணும்னு நான் விரும்புறேன். இது நான் செஞ்ச பாக்கியம் மகாராஜா, மிகப்பெரிய பாக்கியம். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா, என் குடும்பம் இன்னும் மல்லுதேவன் ஆளுங்க கிட்ட கைதியா தான் இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. இனி உன்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு என்னுடைய பொறுப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன்னுடைய குடும்பம் உன்கிட்ட வந்து சேருவாங்கன்னு நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். மகாமந்திரியாரே. மகாராஜா, நம்ம காவலர்கள் மல்லுதேவனோட இடத்துக்கு ஏற்கனவே கிளம்பிட்டாங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா, ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை இந்த மல்லுதேவன் இங்க இருந்து வெளியே வரலன்னா உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுறதா இருந்தா உன்னுடைய கடைசி ஆசை என்னவா இருந்திருக்கும்? அப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லி வேற விதத்துல மரண தண்டனை கேட்டிருப்பேன். நீ கேட்டதை நானும் நிறைவேற்றி இருப்பேன். ஆனா இந்த வேற விதமான மரண தண்டனைன்னு சொல்றியே, அது என்ன? உடல்நல குறைவால வருது. வயசானதுக்கு அப்புறம் உயிர் போறது சகஜம். அதுக்கு முன்னாடியே காய்ச்சல், மஞ்சக்காமலை, இருதய நோய், சுவாச கோளாறு, புற்றுநோய், பக்கவாதம், இந்த மாதிரி ஒரு மரணத்தை உங்ககிட்ட கேட்டிருப்பேன் மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிதான். ஏன்னா நான் இதுவரைக்கும் யாரையுமே மரணத்தை பத்தி இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே விவரிக்கிறத பார்த்ததே இல்லை. எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும். மகாராஜா, எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேளு. எது கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். மகாராஜா, கொஞ்சம் புல்லு கிடைக்குமா? புல்லா? ஆமா மகாராஜா. மகாமந்திரியாரே, இவனுக்கு கொஞ்சம் புல்லு இருந்தா கொடுங்க. ஆகட்டும் மகாராஜா. வேற ஏதாவது? புல்லு கிடைச்சிருச்சு மகாராஜா. ஆனா அதுல மேய விடுறதுக்கு என்கிட்ட ஆடு மாடுங்க இல்லையே. ஆடு மாடுகள்? மகாமந்திரியாரே, அதையும் கொடுங்க. அதையும் கொடுத்துற மகாராஜா. ஆடுகள்? கொஞ்சம் கயிறு வேணும் மந்திரியாரே. ஆடு மாடுகளை கட்டி வைக்கணும் இல்லையா? அதையும் கொடுத்துருங்க. வேற ஏதாவது? மகாராஜா, ஆடு மாடு கிடைச்சிருச்சு. ஆனா அதுங்களை எங்க கட்டி போடுறது?
அதனால ஆடு மாடுங்களை கட்டி போடுறதுக்கு சின்னதா ஒரு கொட்டாய் வேணும் இல்லையா? நிச்சயமா வேணும். மகாமந்திரியாரே, கொடுத்துடலாம் மகாராஜா. ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஆனா ஆடு மாடுகளை பாத்துக்கிறதுக்கு என் அம்மாவும் பொண்டாட்டியும் கூட இருக்கணுமே. அவங்க எங்க இருப்பாங்க? சமையல் செய்ய பாத்திரம் பண்டம், படுத்துக்க கிடத்துக்க கட்டிலு, உடுத்திக்க மாத்திக்க துணிமணி, ஓய்வெடுக்க தோட்டம் துறவு, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் தேவதான். நிச்சயமா தேவதான் மகாமந்திரியாரே. கொடுத்துடலாம் மகாராஜா. வேற ஏதாவது? இல்ல மகாராஜா, இதுவே போதும். ஆனாலும் மகாராஜா, தெரியும். எப்ப நீ என்கிட்ட இதுவே போதும்னு சொன்னியோ வேற ஏதோ இருக்குன்னு தெரியும். சரி சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா, உனக்கு வேற என்னென்ன வேணும்? உங்க கருணையால எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு மகாராஜா. ஆனா இதையெல்லாம் வைக்க இடம், இவ்வளவு பொருட்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன இல்ல பெரிய வீடு தேவைப்படும் இல்லையா? அது ஏன்? அது உன்கிட்ட இல்ல இல்லையா? ஆமா மகாராஜா. மகாமந்திரியாரே. மகாராஜா, இதுவரைக்கும் இவன் கேட்ட எல்லாத்தையும் இனிமே கேட்க போறதையும் அது எல்லாமே என்னன்னு நமக்கு தெரியும். அது எல்லாத்தையும் நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நிச்சயம் மகாராஜா. இதுக்கப்புறமும் இவரோட வாயில இருந்து இதுவே போதுங்கிற வார்த்தையை நான் கேட்க விரும்பல. உனக்கு தேவையானத நீ கேட்டு முடிச்சிட்டேன்னா நான் இப்போ கிளம்பலாமா? சரிங்க மகாராஜா, ரொம்ப 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 சந்தோஷம். குருவே. சொல்லுங்க மகாராஜா. இப்பெல்லாம் நம்ம ராஜசபையோட செயல்முறைகள்லாம் இருக்கே, அது எல்லாமே வழக்கமா சாதாரணமா உப்பு சப்பு இல்லாம இருக்கிறதா உங்களுக்கு தோணல? நம்ம ராஜசபையில பொழுதுபோக்குன்னு எதுவும் இல்ல, அதே மாதிரி சிரிப்பும் இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப சரி. அப்படின்னா நான் யோசிக்கிறத நீங்களும் யோசிக்கிறீங்களா? நீங்க என்ன யோசிக்கிறீங்க மகாராஜா? அதான் நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணனை நம்ம ராஜசபையில இணைக்கணும்னு யோசிக்கிறேன். என்ன பார்த்து ஜாக்கிரதை. குருவே, பார்த்து கீழே விழ போறீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ராமகிருஷ்ணனும் நம்ம ராஜசபையில இருந்தா ராஜசபையோட சூழல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதோட எனக்கு பொழுது போன மாதிரியும் இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரி மகாராஜா. நானும் அதை தான் நினைச்சேன் மகாராஜா. அற்புதம். இன்னையில இருந்து பண்டிதன் ராமகிருஷ்ணன் நம்ம ராஜசபையோட விகடனா பதவி ஏற்கிறார். இன்னையிலிருந்து உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய நகைச்சுவை உணர்வும் எங்களுடைய சொத்தா இருக்க போகுது. மகாராஜா, விகடன் ராமகிருஷ்ணன். நாளைக்கு ராஜசபையில சந்திக்கலாம். நிச்சயமா வரணும். என்ன? மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய. நாம படிச்சுக்கிட்டோமா? என்னால நம்பவே முடியல ராமா. இது வரைக்கும் உயிர் நிக்குமா இல்லையாங்கிற பயத்துல தான் நான் இருந்தேன். ஆனா உண்மையை சொல்லட்டுமா, முதல் முறையா உன் குடுமையா இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். இருக்கட்டும் விடு. உன் வாயால நீ புகழ்றது நல்லா இல்ல. நீ எப்போ என்ன திட்டிக்கிட்டு இருந்தாதான் அழகா இருக்கும். ஆஹா, எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு அழகா இருக்கு. இது கனவா இல்ல நிஜம்தானா? அம்மா சொன்னாங்களா? இது மட்டும் தான் நான் சொன்னேன். மத்ததெல்லாம் அம்மா தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீடு இருந்தா சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். இத நீ சொல்றியா? இல்ல இல்ல, அம்மா தான் சொல்றாங்க. ஓ, நான் சொல்ல வேண்டியது வேற இருக்கு. என்ன சொல்லணும்னு நினைக்கிற? எழுப்புங்க எழுப்புங்க, என்ன இந்த கனவுல இருந்து எழுப்புங்க. பாத்தியாலாமா, யாரோ உன்னை என்ன சொன்னாங்க? ஆளு சொக்க தங்கம், அதனாலதான் எனக்கு நம்பிக்கை எழுந்துச்சு. என்னைக்காவது நீ சாதிச்சு காட்டுவேன்னு. நீ எப்படா சொன்ன? நீ கேட்கலாமா? நான் எப்பவோ சொன்னேன். போய் சொல்றான் பாத்தியா? ராமா, இதெல்லாம் நிஜம் தானே? எல்லாமே நிஜம்தான் சாரதா.
இது என்ன பிரமாதம்! இனி அடுத்தடுத்து இந்த ராமகிருஷ்ணன் என்னெல்லாம் பண்றான்னு பாரு. சாரதா, என்ன ஆச்சு இவங்களுக்கு? இதுக்கு மேல எதுவும் எக்க தப்பா பண்ணாத. இங்க இருந்து விரட்டி அடிச்சிடுவியா என்ன? ஒரு இடத்துலயாவது ஒழுங்கா இருக்க விட, எங்கேயாவது எங்களை நிம்மதியா இருக்க விடு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நான் இதோட திருப்தி அடையறவன் கிடையாது. அப்ப என்ன, நீ திரும்பவும் யாராவது ஒரு திருடன் கூட கை கோக்க போறியா? இத யாரு சொல்றது? அவங்கதான். அவங்கதான் எந்த செய்கையும் காட்டவே இல்லையே. அது அவங்க சொல்லலாம் தான் இருந்தாங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படிதானம்மா? பாத்தீங்களா? இப்ப வேற ஏதோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யார்கிட்டயும் எதுவும் வீண் சண்டை போட வேண்டாம். இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இழுத்துட்டு வராத. பொறுமையா நிம்மதியா வீட்லயே உட்கார போதும். சலிதா வாங்க, ரொம்ப வேலை இருக்கு, உதவி பண்ணு. நீ வேணா போய் உதவி பண்ணு, நான் போய் தூங்க போறேன். எத்தனை நாள் ஆச்சு நான் நிம்மதியா கண்ணை மூடி தூங்கி. நில்லுலாமா நில்லு, எங்க போல? அம்மாவுக்கும் சாரதாக்கும் உதவி பண்ணு. போடா, நீ வேணா போய் பாத்துக்கோ. அங்க அவங்கள பாத்தியா? புது வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல எவ்வளவு மும்முரமா வேலை பாக்குறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு யார் உதவி தேவையே இல்ல. நீ எல்லாம் என்ன நண்பன்டா? உன் நண்பன் செத்து உயிர் பொழைச்சு வந்திருக்க. கொஞ்ச நேரம் என்ன ஓய்வெடுக்க விட மாட்டியா? அதான் நீ இருக்கியே இந்த வீட்டுல, எனக்கு அப்புறம் பெள்ளியே அம்பல. ஓ, நீ உளவி பண்ணு, நான் கிளம்பல. இதுவும் சலிதா, இந்த வீட்டுக்கு நான் தானே இன்னும் ஆம்பல. இன்னையில இருந்து ஒரு மாசம் வரைக்கும் ஒவ்வொரு கணமும் நிமிஷமும் இரவானாலும் பகலானாலும் வெயிலானாலும் மழையானாலும் எங்க இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, உட்கார கூடாது, சாயக்கூடாது, தூங்க கூடாது, நின்னுகிட்டே இருக்கணும். அப்ப நாங்க கிளம்புறோம் குருஜி. எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. நல்லா வசூல் ஆகணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க குருஜி. எங்க போறீங்க ரெண்டு பேரும்? பிச்சை எடுக்கிறதுக்கு தான். அதை விட்டு நமக்கு வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க? வீதி வீதியா சுத்துறோம், வீடு வீடா ஏறி இறங்குவோம், எல்லாரும் காலையும் விழுந்து கும்பிடுவோம், புலம்புவோம், கண்ணீர் விடுவோம். ஐயா மாரே அம்மா மாரே பிச்சை போடுங்க. பாவம் எங்க குருஜி, அவரால பசிய தாங்கிக்கவே முடியாது, நாசமா போயிட்டாருன்னு கேட்போம். அண்ணா, எங்களை மன்னிச்சிடுங்க குருஜி. பாவம், நீங்க நடுத்தெருவுக்கு வருவீங்கன்னு நாங்க கடவுளையும் நினைக்கல. அதனால தான் வாய் மூடிட்டு இங்க இருந்து போங்கடா, போங்க. அப்படியே செய்யுங்க குருஜி. அந்த ராமகிருஷ்ணனுக்கு எனக்கு நடந்த அவமானத்துக்கு பதிலடி கொடுக்கல. என் பேரு மகாகுரு தாத்தாச்சாரியார் இல்ல. உன்னை விட மாட்டேன்டா, பழி வாங்கிய தீருவேன். கூடிய சீக்கிரத்துல இந்த தாத்தாச்சாரியாரோட கோபம் உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடும். ஆள் அடையாளம் தெரியாம அழிஞ்சு போயிடுவர் ராமகிருஷ்ணா, அழிஞ்சு போயிடுவேன். உன்னை எந்திரிக்க சொல்றாங்க. ராத்திரி ராத்திரி இதுதானே எனக்கு முதல் ராத்திரி. ஆதரி பெண்ணே ஆதரி, மனச திறந்து என்ன கொஞ்சம் ஆதரி. உள்ளம் கொள்ளை அடித்தவனே, இந்த உடலும் உயிரும் உனக்குத்தானே. இந்த நாளை நினைத்து நானும் தான் ஏங்கி கிடந்தேன், பாவம்தான். ராத்திரி ராத்திரி இதுதானே எனக்கு முதல் ராத்திரி. குண்டப்பா, ஏன் காலம் மிதிச்சு? இந்த விளக்கு
அலமாரியில வை, அம்மா கொடுத்தாங்க. போடா, இவன் ஒருத்தன் பூஜையில கரடி மாதிரி. ஏய், என்ன பார்க்கல, சீக்கிரம் புடி. ம். விடுங்க விடுங்க விடுங்கன்றல்ல. விட்டுட்டீங்களா? ஆ, ஏன்? நீ தானே விடுங்க விடுங்கன்னு சொன்னாதான் விட்டுட்டேன். அட போங்க. சாரத், Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.